ஆதி கைலாசத்தில் பகவானும் பார்வதியும் ஏக கொலுவாக இருக்கக்கூடிய காலத்தில் எங்கள் பகவானான சிவபெருமான் இந்த 74 உலகத்திலே பிறந்த உயிர்கள் எறும்பு கடையானை முதல் 84 லட்சம் சீவராசி வேதங்களுக்கும் கல்லில் உள்ள தேரை முதல் கருப்புளி பிள்ளை வரை பூமியிலே ஊர்ந்து செல்லும் பிராணிகள் முதலாக ஆகாயத்திலே பறக்குகின்ற பக்கியோடு பறவை முதல் வனத்திலே வாழக்கூடிய மிருகம் முதல் மானிட ஜனங்கள் முதல் எல்லா உயிர்களுக்கும் இன்னும் சிவபெருமான் படியளக்க வேண்டும் என்று என்ன விதமாக படியளப்பாரானால் நாடி நல்ல தினையெடுவார் இந்த நாடெல்லாம் படியளவார் உரிய நல்ல தினையெடுவார் இந்த உலகம் எல்லாம் படியளவார் படியளக்க வேணும் என்று படியளக்க வேணும் என்று பயணமிட்டார் சிவபெருமா பயணமிட்டார் சிவபெருமா உலகத்திலே பிறந்த உயிர்களுக்கு பகவான் படி இழக்க வேண்டும் என்று சென்ற காலத்தில் எங்கள் ஆதிசக்தி பார்வதி எண்ணுகிறாள், என்னடா இந்த சிவபெருமான் எப்பொழுது நம்மை பரம கைலாசத்திலே தனியாக வைத்துவிட்டு கல்லின் உள்ள தேரை முதல் கருப்புளி பிள்ளை வரை நான் தான் படி இழக்கிறேன் என்று தினந்தோறும் இவர் செல்வதினால் பகவான் படி இழக்கும் ஆயத்தை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆதிசக்தி பார்வதி என்ன செய்கிறாள், காஞ்சூரங்கட்டை வெட்டி ஒரு கட்டசி உண்டு வண்டி அதிலே சித்தெரும்பு ஒழுக்கமிட்டு ஒரு சித்தெரும்ப பிடித்தழைத்து அதுல திருக்காணி போட்டு விட்டு தன் முந்தாணி ஜலையில அந்த பார்வதியால் தான் முடிந்து படியளக்க சென்ற பகவான் பழையபடி பரம கைலைக்கு வருகிறார். சிவபெருமானுக்கு பாத பணிவிடைகள் எல்லாம் முடித்து பகவானை அழைத்து சென்று மரகத சிம்மாதானத்திலே மகேஸ்வரன் வந்து அமரும் பொழுது அன்னை பார்வதி கேட்கிறாள், வாருங்கள் சுவாமி, பூலோகத்திலே நீங்கள் படியளக்க சென்றீர்களே, எல்லா உயிர்களுக்கும் நீர் சரியாக படியளந்தீரா என்று கேட்டுக்கொண்டே என்ன செய்தாள், எக்கரில சொருகியிருந்த குடிப்பமிழ்ல நவிழ்ந்தாளையா திமிழ்திறந்து பார்த்தாளையா அந்த சித்தரும்பு வாயாதிர ஒரு செனையரிசி இருக்க கண்டான். ஆகா, வார விதி அறியாமல் வகை மோற்றம் போனோம் என்று அந்த பார்வதி முகஞ்சடைக்க அந்த பகவான் கேட்கிறார், ஏண்டி வெண்ணே பார்வதி, உனக்கு இந்த நினைவு வந்த அறைக்குள்ளே இருந்தாலும் இந்த அரணறியாமாயமுடா செப்புக்குள்ளே இருந்தாலும் இந்த சிவனறியாமாயமுடா கல்லின் உள்ள தேரை முதல் கருப்புளி பிள்ளை வரை படியளக்கும் பகவான் என்று என்னை கொஞ்சம் கூட மதியாமல் பரிசோதித்தாயல்லவா, ஆனாலும் இப்பொழுது தெரிந்து கொண்டாயல்லவா என்று
மறுநாளை தினத்திலே பகவான் படியளக்க செல்கின்ற நேரத்தில் எங்கள் ஆதிசக்தி பார்வதி சொல்கிறாள், வாருங்கள் சுவாமி, சிவபெருமான் என்னை எப்பொழுதும் தனியாக வைத்துவிட்டு நீங்கள் பூலோகத்திலே படியளக்க செல்கின்றீர்கள். நீங்கள் சென்று வரும் அளவு நான் தனியாகவே இருக்கிறேன். ஆனதினால் மடியில் வைத்து அழகு வார்கள் அழகு வார்கள் ஒரு மதள வரம் வேணும் ஐயா, வேணும் ஐயா என்று எங்கள் ஆதிசக்தி பார்வதி சொல்லுகின்ற நேரத்திலே சிவபெருமான் என்ன சொல்கின்றார், உனக்கு மகளை வர வேண்டுமையானால் ஆதி கைலாசத்தில் 1000 கால் மண்டபத்தில் 32வது தூணிலே தூண்டாத மணி விளக்கு சுடரு வெட்டி எறிகிறது. அந்த தூண்டாத மணி விளக்கிலே சென்று முந்தானியை ஏந்தி நீ தவம் இருந்தால் உனக்கு மகளை வரம் கிடைக்கும் என்றார். அப்படியே நல்லதென்று எங்கள் ஆதிசக்தி பார்வதி 1000 கால் மண்டபத்தில் அந்த 32வது தூணிலே வந்து தூண்டாத மணி விளக்கிலே முந்தானியை ஏந்தி தவம் இருக்க எங்கள் சிவபெருமான் மாயமாக வந்து என்ன செய்தார், அடையங்காத மணி விளக்க மணி விளக்கை அழைத்து விட்டார் சிவபெருமான். சிவபெருமான் தூண்டாத மணி விளக்க மணி விளக்கை தூண்டிவிட்டார் சிவபெருமான். சிவபெருமான் முத்து போல 3 சுடரு 3 சுடரு பார்வதி முந்தானியில் விழுகுதையா விழுகுதையா, அது முந்தம் போல உருளுதையா உருளுதையா. இதுதானா எனக்கு குழந்தை என்றாள் பார்வதி. உடனே சிவபெருமான் அயன் பிரமதேவனை அழைத்து அந்த முண்டத்திற்கு உருப்பிடிக்க சொல்ல பிரம்மதேவன் வந்து கால் வகுத்து கை வகுத்து கண்ணு மூக்கு செவி கொடுத்து கை குழந்தையாக உருப்பிடித்து பார்வதியிடத்திலே பாலகனை கொடுத்தார். அந்த பாலகனை வாங்கிய பார்வதி என்ன செய்கிறாள், முகத்தோடு முகமானைத்து அவள் முத்தம் அது கொஞ்சினாளே. மார்போடு மார்பனைத்து அவ மாறி மாறி முத்தோமிட்டு அந்த மாணிக்க தொட்டிலே தொட்டிலே அந்த மைந்தனையும் உங்க வைத்தாள். இந்த விதமாக குழந்தையை மாணிக்க தொட்டிலே தூங்க வைக்க சாமாதி சாமமாகுகின்றது, சதிசாம நேரமாகுகின்றது. மாணிக்க தொட்டிலே படுத்திருந்த குழந்தை என்ன செய்கிறது, பாலனை போல் இருந்தவன் தான் பனமரம் போலே வளருதையா, குழந்தை போல இருந்தவன் தான் கொடிமரம் போலே வளருதையா. அந்த மாஜாமான இந்த விதமாக அந்த குழந்தையானது மாசானம் கொள்ளை கொண்டது. பழையபடி ஒரு பாலகனை போல் வடிவம் எடுத்து ஆதி கைலாசத்திலே மாணிக்க தொட்டிலே வந்து படுத்துக் கொண்டது. அப்பொழுது எங்கள் ஆதிசக்தி பார்வதி எண்ணுகிறாள், என்னடா நம்முடைய குழந்தையை தொட்டிலே தூங்க வைத்து வெகு நேரமாயும் இன்னும் குழந்தையினுடைய சத்தம் தெரியவில்லையே என்று ஓடி வந்தாள். அந்த பாலகனை வாரி எடுத்து
வாயுர முத்தமிடும் காலத்தில் சவச்செடியும் பிணச்செடியும் தானே அங்கே வீடுதையா. சவச்செடியும் பிணச்செடியும் வீழ்வதைக் கண்ட பார்வதி அந்த குழந்தையை தூர எறிந்து ஓடி வந்தாள். வாருங்கள் சுவாமி, உம்மிடத்திலே நான் பிள்ளை வரம் கேட்டதற்கு ஒரு கணந்திண்ணிய தந்தையா, இந்த பிள்ளையோ எனக்கு வேண்டாம் என்று எங்கள் ஆதிசக்தி பார்வதி சொல்கின்ற நேரத்தில் எங்கள் பகவானான சிவபெருமான் அந்த பாலகனை அழைக்கின்றார். என்ன சொல்லி அழைக்கின்றாரானால், வாருஞ்சிறு பாலகனை சுடரொழிவில் பிறந்த உனக்கு சுடலை என்று ஒருவே ஆதி கைலாசத்திற்கு இனிமேல் நீ ஆகாது, பூலோகம் போவா என்று அந்த சிவபெருமான் சொல்ல, உடனே ஆண்டவன் மாயாண்டி சுடலை பகவானிடத்திலே என்ன விதமான வரங்கள் எல்லாம் வாங்குகின்றார். கொல்ல வரம், வெல்ல வரம், கோடி வாரம் வாங்கினாரே, ஆக வாரம், அழிக வரம், அதிக வாரம் வாங்கினாரே, தீராத நோயெல்லாம் அவர் திருநீட்டால் தீர்க்க செய்ய வேண்டிய வரங்கள் வாங்கி அவர் பூலோகம் போக விருந்து புறப்பட்டாரே பேசி மகன். அந்த காழி மாநகரத்திலே ஆண்டவள் மாயாண்டி சுடலைசன் வந்து காழியிலே தீர்த்தமாடி காழி விஸ்வநாதர் கண்ணி சாராட்சிக்கு அடிபணிந்து நமஸ்கரித்து அங்கிருந்து பயணமிட்டு ஆண்டவன் மாயாண்டி எங்கே வருகின்றாரானால் பேச்சி பாறை அணையிலே எங்கள் மாயாண்டி சுடலை வந்தார். அண்ட மட்டும் ஒரே வடிவமாக வளர்ந்தார். எங்கே நாமல் செல்வது, ஏகப்பலுவாக இருப்பது என்று இவர் பார்க்கும் காலத்தில் மாயாண்டி கண்களுக்கு என்ன தெரிகின்றதானால், ஆதிசங்க நல்லூர் அவன் பகவதியாளாலே ஆண்டவன் மாயாண்டி கண்டாரியா. அந்த பகவதி ஆலயம் மாயாண்டி பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறதானால், முத்தால கோபுரம் படிகள் வெங்கலம் தங்கதால கொடி மரம் தனிய வெள்ளி திருமாலிரம் அடுத்து கோட்டையேடம் அந்த நேரத்தில் எங்கள் மாயாண்டி சுடலை பகவதி சன்னதிக்கு வருகிறார். நாமல் வந்ததை அவளுக்கு தெரியப்படுத்த வேணும் என்று என்ன செய்கிறார், கோபுரத்தை இடிக்கிறார், கொடிமாரத்தை முறிகிறார், மதில்களெல்லாம்
இந்த விதமான கோரணிகள் எல்லாம் செய்து பார்த்தும் மாயாண்டி சுடலையை யார் என்று கேட்பார் ஒருவருமே இல்லை. அப்பொழுது எங்கள் பேச்சு மகன் எண்ணுகிறார். அந்த பேச்சு மகன் என்ன எண்ணுகின்றார்? இத்தனை கோரணிகள் செய்தும் நம்மை யார் என்று கேட்பார் இல்லை என்று அந்த பகவதிக்கு பூஜை பண்ணுகிறான் நம்பியான். அந்த வேதியனை வந்து கண்டார். நம்முடைய கோபுரத்தை இடித்து போட்டான், கொடி மரத்தை முறித்து போட்டான். என்னை வந்து கண்டு நடையிலே ஜலம் தெளிக்கலாமா என்று செவிட்டிலட்டி அறைந்தான் கொல்லாத தேவதை. அந்த தேவதை இப்பொழுது நீ பார்க்காவிட்டால் நம்முடைய கோவில் எல்லாம் அழித்திடுவான் என்று சொல்ல அந்த வார்த்தையை கேட்ட பகவதிக்கு கோபம் வருகிறது. என்ன விதமாக? கண்ணு ரெண்டும் பொறிபர காதுகளில் உகையழுங்க செவ்வலரி கண்கள் ரெண்டும் செவ்வலரி பொறிபரக மூக்கு தீ மினுமினுங்க மூலதானம் தனை கடந்து அந்த பகவதி முன்னதாக வருகிறார். அப்பொழுது அன்னை பகவதி மாயாண்டி சுடலையை பார்த்து சொல்கிறாள், யாரிடமாயே வயலாகப்பட்ட தேவதை கொஞ்சம் கூட கவனியாமல் என்னுடைய கோபுரத்தை இடித்ததென்ன? எந்தனுக்கு பூஜை பண்ண நம்பியான் இனி அடித்ததென்ன? காரணத்தை சொல்லாவிட்டால் உன்னை கண்டதுண்டன் செய்வேன் என்றாள். அப்பொழுது ஆண்டவன் மாயாண்டி சொல்கின்றார், என் தாயாகப்பட்ட பகவதி அம்மாள், எந்த சிவபெருமான் எந்தாயோ பார்வதியான் வளர்பாருக்கு பிள்ளையாக வந்தேன் என்று எங்கள் மாயாண்டி சுடலை சொல்லுகின்ற நேரத்தில் அந்த பகவதி சொல்கின்றாள், என் மகனே மாயாண்டி, வந்த மகன் போக வேண்டாம், நீ வந்த மகன் போக வேண்டாம், அதற்கு மந்திரியாயிருப்பாயடா, என் கோவில் எல்லாம் உண்டாவல் மாடங்காற்று தள்ளி பணம் மகனே உனக்கு வாங்கி தருகிறீர்கள். இந்த வாடலிலே நீ கொலுவிருந்தால் முன்பூஜை எனக்கு, இரண்டாம் பூஜை உனக்கு என்றாள். அப்பொழுது எங்கள் மாயாண்டி சொல்கிறார், என் தாயாகப்பட்ட பகவதி அம்மாள், முன்பூஜை உனக்கு, இரண்டாம் பூஜை எனக்கு என்று சொல்ல வந்தாய். ஆனால் உன்னுடைய சாப்பாடு எனக்கு பிடியாது. உன் வாசலிலே நான் கொலுவிருக்க வேண்டுமையானால் மாதம் ஒரு தீர்த்தா வேணும், வருஷம் ஒரு வீட்டு வேணும், நீ வீட்டு போட்டு தருவையான வாடகையிலே நான் கொலுவிருப்பேன் என்றார் எங்கள் மாயாண்டி சுடலை. உடனே பாருங்கள், மாயாண்டி சுடலைக்கு நிலையம் போட வேணும் என்று அந்த 7 கிடாரம் திரவியம் பக்கத்தில் மாயாண்டி சுடலை என்று மண்ணாலே ஒரு பீடம் போட்டு, எட்டாத பீடம் போட்டு அவருக்கு அடி வைத்து மாத சாத்தி கும்பகல சோயதி வைத்து சுச்சி மாலை தானே சாத்தி ஏமலை போல வடது ஏதி மதுமாமி சொந்தான் வரைத்து 7 அடுக்கு பரன் போட்டு ஆண்டவன் மாயாண்டிக்கு அடுக்கடுக்காக வெளி கொடுக்கிறாள். என்ன விதமான வெளிகள் எல்லாம்? சூலாடு ஒரு வரணும், சுலுபந்தி ஒரு வரணும், சுள்ளு மாறி ஒரு வரணும், குளங்குடி ஒரு வரணும், ஐயா கருங்கீடா ஒரு வரணும், செங்கீடா ஒரு வரணும், கண்ணு
அந்த 7 கிடாரம் திரவியத்திலே கொலுவிருக்கிறார். 7 கிடாரம் திரவியத்திலே மாயாண்டி கொலுவிருக்கும் காலத்தில் என்ன காரணங்கள் நடக்குகிறது பாருங்கள். மந்திரவாதி புலையனுக்கு மகளொருதி மாவுஷக்கி என்ற பெண்ணாள் 14 வயதிலே பக்குவதியாக மகளுக்கு சடங்கு விசேடம் நடத்த வேண்டும் என்று, அதற்கு பணம் அதிக வேண்டும் என்று, பணம் இருக்கும் இடத்தை பார்க்க வேண்டும் என்று அந்த மந்திரவாதி மை போட்டு பார்க்கிறான். எப்படி மை போட்டு பார்க்கிறான்? அஞ்சன மைய போட்டு ஆராய்ந்து பார்த்தானியா. ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த வந்த மாயாண்டி அந்த இடத்தில் நின்று கொண்டு ஒரு ஆங்கார சத்தம் போட்டார். அம்பத்தோரு பந்தங்களை அடுக்கு பந்தம் போட்டாரையா. பந்த நல்ல வெளிச்சங்கண்டு பயந்தானே மந்திரவாதி. இந்த திரவியத்தை களவு செய்ய முடியாது என்று தன்னுடைய மலையாள தேசம் சென்றான். அருணசங்கி உதயத்திலே ஆண்டவன் மாயாண்டி எழுந்து பகவதியை வந்து கண்டார். என் தாயாகப்பட்டே பகவதி அம்மாள், நான் காத்திருந்த திரவியத்தை களவெடுக்க வந்தானம்மா. களவெடுக்க வந்தவனே நான் கருவருக்க போயினம்மா. நான் மலையாளம் போக வேணும். மந்திரவாதியை காண வேணும். எனக்கு வாசி நல்ல வரங்கோடம்மா. வல்லையத்தை கைகோடம்மா. என்று ஆண்டவன் மாயாண்டி சொல்கின்ற நேரத்தில் அந்த பகவதி சொல்கிறாள், என் மகனே மாயாண்டி, அந்த மலையாளம் என்ற சொல்லை மறந்துவிடு. அது ஏனென்று நீ எழுப்பையானால் அந்த மலையாள தேசம் எப்பேற்பட்ட தேசம் என்றால் கூழநாடு, பொல்லாதடா, அது குடிகெடுத்த மலையாளண்டா. பாம்படித்து மேல ஓடும் அது பழி கொண்ட மலையாளண்டா. அது கண்டறுக்க அங்க பிள்ளையேடா. அது கலிவருக்க ராஜியண்டா. பெண்டெருக்க அது சீமையேடா. அந்த அச்சி பெண்கள் கண்டாரானால் அழகான. அந்த நேரத்திலே மந்திரவாதி வெறுப்புடையன் என்ன செய்கிறான்? ஒரு ஆலமர நிழலிலே 1000 உடையர்களை ஒன்று சேர்த்து
வைத்து ஊருலகு என்னும் பஞ்சாயத்து பேசிக் கொண்டிருந்தான் மந்திரவாதி. ஆண்டவன் மாயாண்டி என்றறியாதபடி யாரோ ஒரு மாம்பாட்டி என்று நினைத்து கேட்கிறான். யாரடவாயவாயர பாண்டிய தேசம் சாதியிலே பாம்பாட்டி. பஞ்சம் பிழைப்பதற்காக நான் பரதேசம் வந்தேன். வருகின்ற வழியிலே கேள்விப்பட்டேன். என்னடா கேள்விப்பட்ட? சேரனுட தேச செழிப்பு உண்டு குறவே என்று சொல்லி கேள்விப்பட்ட. ஆனால் இந்த மலையாளத்திலே உள்ள மந்திரவாதி நீங்கள் எல்லாம் மந்திரத்திலே பாம்பாட்டுவீர்கள். மாயாண்டி சித்தனான் தந்திரத்திலே பாம்பாட்டுவேல். என்னுடைய வேடிக்கையை எல்லோரும் பாருங்கள் என்று தான் கொண்டு வந்த 1000 முழ கம்பத்தை நிறுத்தினார். கம்பத்திற்கு ஆதரவாக 4 பக்கம் எரிச்சல 100 இழுத்து கட்டினார். தான் கொண்டு வந்த 11 கூடைகளை, கத்தத்தில் 2 கூடை, தோளிலே 2 கூடை, அவருடைய தலையிலே 7 அடுக்கு கூடையை வைத்து அந்த 1000 முழ கம்பத்திலே ஏறுகிறார். என்ன விதமாக? காலுங்கையும் பிடியாமல பிடியாமலை கம்பத்திலே அறினாரி அறினாரி பாம்புகளை எடுத்து விட்டு எடுத்து விட்டு எடுத்து விட்ட பாம்புகளை ஆடவிட்டார் மாயாண்டி. ஆடவிட்ட பாம்புக்குத்தான் இந்த விதமாக பாம்பாட்டுகின்ற நேரத்தில் எங்கள் மாற்றான பேச்சு மகன் மாயாண்டி பாம்பாட்டும் வேடி ஏ பார்க்க வேணும் என்று சொல்லி அந்த புலையருட தெருவில் உள்ள பெண்கள் சிறு குழந்தை வர அடி வயது சென்ற கிழவர் வர வந்து பார்த்தாரே கோடீஜனம். ஆனால் மாயாண்டி வேடிக்கை மார்க்க யாரும் நாட்டில் வரவில்லை. 7:30க்கும் கீழே ஏற்ற காளி புலையன் மகள் மந்திரவாதி புலையல் மகள் அந்த மாவுலகி பெண்கோடிய மாயாண்டி வேடிக்கை பார்க்க அவள் மட்டிலும் வரவில்லை. அப்பொழுது எங்கள் பேச்சு மகன் மாயாண்டி எண்ணுகின்றார். அரை கடந்து வெளி வராத அண்டங்காளி புல மகள அம்பலத்தில இழுக்க வேணும் மூலையில இருபவள முஜந்தியில இழுக்க வேணும் ஏ கன்னியாக இருபவளை நாமல் கருப்படிக்க வேணும் என்று அந்த மாயாண்டி தானி இணைத்தான். ஆனால் இந்த கோலத்துடன் சென்றால் அந்த மந்திரவாதி புலையன் மகளை பார்க்க முடியாது என்று அந்த பாம்பு பிடாரன் வேஷத்தை களைந்து மாயாண்டி என்ன வடிவம் எடுக்குகிறார் பாருங்கள். பக்க பழுதோரு பண்டாரம் போல பாரகன் மாயாண்டி வடிவெடுத்து ஐயா 90 10 சென்ற தோடு கண்ட கீழவனை வீடு வீடா பிச்சவாண்டி ஐயா வாராரே மாயாண்டி.
மாயாண்டி வருகிறார். அந்த 7 அறைக்கும் கீழ் இருக்குகிறாள் மந்திரவாதி புலையன் மகள். அந்த 7வது அறைக்கதவு பக்கத்திலே வந்து நின்று 7 அறைக்கும் கீழ் இருக்கும் மாவுழகி காது கேட்கும்படியே ஆண்டவள் மாயாண்டி பிச்சை கேட்கிறார். என்ன சொல்லி பிச்சை கேட்கிறார்? ஆலீலை போலவே அங்கம் தேடிய அரணடி வாதத்தை காணாத பண்டாரா, அரணடி வாதத்தை காணாத பாவிக்கு அன்னம் போடம்மா ஏ அம்மா மா உழைக்கி வயர் வாசிக்கு கும்பி கொதிக்கி குடல் துடிக்கி வெயில் அடிக்கி தண்ணீர் தவிக்கி எனக்கு அன்னம் போடம்மா என்று எங்கள் ஆண்டவர்கள் மாயாண்டி சுடலை 7வது அறை கதவு பக்கத்திலே நின்று பிச்சை எடுக்கின்ற காலத்தில் 7 அறைக்கும் கீழ் இருக்கும் மந்திரவாதி புலையன் மகள் மாவுஜக்கி ஒரு நாளும் இல்லாத திருநாளை கோலமாக நம்முடைய வாசலிலே வந்து நின்று யாரோ ஒரு வண்டார கிழவன் நாவு தடுமாறிய வார்த்தையோடு பிச்சை என்று கேட்கிறாரே. வாசலிலே நிற்பவரை மாயாண்டி என்றறியாதபடி பிச்சைக்கு வந்த வண்டார கிழவன் என்று வார விதி அறியாமல் அந்த மாவுஜக்கி பிச்சையை கொண்டு வருகிறாள். இப்படி இவள் பிச்சையை கொண்டு வருகின்ற நேரத்தில் எங்கள் மாயாண்டி எண்ணுகின்றார், என்னடா இந்த புலையன் மகளிடத்திலே பிச்சை என்று கேட்டோம், கேட்டு வெகு நேரமாகிவிட்டது, இன்னும் வர காணவில்லை, வருகிறாளா வரவில்லையா பார்க்க வேண்டும் என்று 7வது அரகதவு பொய் எட்டி பார்த்தாரை 7வது அரகதவு விட்டு வாழும் வெளியேற்றி பார்க்குகின்ற நேரத்தில் அந்த பிச்சையை கொண்டு வருகிறாளே மாவுழக்கி மாயாண்டி பார்க்க என்ன அழகோடு வருகிறாள். சருகஜலமின் சருகஜலமின் அவள் சரீரமெல்லாம் அப்படி கருமேகம் திரண்டது போல அவ கரும்பு உண்டல் தன்னாட நல்ல விரைகள் போல முகத்தினூட திருவாட 7 நல்ல விரைகள் போல யாரினுக்கு உருவாண்ட கருகுருவி வாலை போல அவ கண்ணுமே தன்னாடலாம் எல்லா புரிய முகலாம் வந்தனி போல வாயலாம். இப்படி 32 விதமான சாந்திரி காரைக்கணத்தோடு பிச்சையை கொண்டு வருகிறாள். இதுதான் புலையன் மகள் புலையல் மகள், இதுவரைக்கும் தெரியாதே தெரியாது தந்திரவாதி புலையனுக்கு புலையனுக்கு. இப்படி ஒரு அழகுடைய மகளும் இருந்திருக்கிறாளே, இந்த பெண் சடங்கு விசேடத்திற்கு தானா நாமல் காத்திருந்த திரவியத்தை களவெடுக்க வந்தான் மந்திரவாதி என்று எங்கள் மாயாண்டி சுடலை எண்ணுகின்றார். மந்திரவாதி புலையன் மகள் மாவுஜக்கி என்ற பெண்ணாள் 7வது அறக்கதவை தாழ் திறந்து வாடலிலே நிற்பவரை மாயாண்டி என்றறியாதபடி பிச்சைக்கு வந்த பண்டாரம் என்றே நினைத்து, ஏ பிச்சைக்கு வந்த பண்டாரமே பிச்சையதா வாங்கு ஐயா இறந்து உண்ணும் பண்டாரமே இதோ வாங்கும் விஜய பண்டாரம். எவ்வளவு நேரமாக இந்த 7வது அறக்கதவை தாழ்திறந்து பிச்சையை வைத்துக் கொண்டு நிற்கிறேன், வந்து வாங்கும் ஐயா
என்று நடை கடந்து வெளியே வருவதை நாதன் மாயாண்டி கண்ணிலே கண்டு முன்வாசலில் நின்றவர் பின்வாசல் ஓடி பின்வாசலிலே ஓடி வந்து என்று கண்டு என்று பின்வாசலிலே வந்து இப்படி பிச்சை கேட்க பின்வாசலிலே பிச்சை என்ற சத்தம் மாவுசைக்கு காதில் கேட்டாள். என்னடா இந்த சண்டாள பண்டார கிழவல் கண்டறியாது என்று சொன்னான். படியேற முடியவில்லை என்றார். நடை கடந்து வெளியே வரவும் முன்வாசலிலே நின்ற இந்த பண்டாரம் பின்வாசலுக்கு வந்து என்ன கிருத்தனம் எல்லாம் பேசி பிச்சை கேட்கிறான். 60க்கு மேல் கிருகிருப்பு வந்து என்னமோ இந்த பண்டாரம் ஒரு மாதிரியாக பேசுகிறானே என்று கோபத்துடன் ஓடி வந்தாள். பின்வாசல் கதவை தாழ்ந்திருந்தாள். ஆண்டவர் மாயாண்டி என்று அறியாமல் பேசுகிறாள். யாரிடமாய பயலாகப்பட்ட கிழட்டு பயல் பண்டாரமே, பிச்சைக்கு நீ வந்த வந்தா வந்த வந்தா வருவதென்ன வருவதென்ன என்று அந்த மாவுசைக்கு சொல்ல எங்கள் மாயாண்டி சுடலை சொல்கின்றார். வாடி வெண்ணி மந்திரவாதி புலையன் மகளே, உன்னிடத்திலே நான் பிச்சைக்கு தான் வரவே இல்லை. பெண்ணுக்கு மாப்பிள்ளையாயி கண்டேனடி நான் இறந்து உன்னே வரவே இல்லை. நீ பார்க்க வராததினால் பண்டார கோலமாக கோலமாது பத்தினி உன்னை வந்து கண்டேனடி கண்டேனடி உன்னை கண்ட மாதிரத்தில் உள்ளமெல்லாம் உருளடி என்று ஆண்டவர் மாயாண்டி சொல்கின்ற நேரத்தில் அந்த மந்திரவாதி போல என் மகள் மாவுசைக்கு சொல்கிறாள். அட சண்டாள பண்டாரமே, இன்னார் இனியார் என்று என்னை என தெரியாமல் நீ பேசுகிறாய். என் தகப்பன் இந்த மலையாளத்திலே ஒல்லாத மந்திரவாதி, ஆடாத பேய்களை எல்லாம் ஆட வைக்கக்கூடிய என்னுடைய தகப்பன், நீ மரியாதையாக போய்விடு. அப்படி நீ போகாவிட்டால் என் தகப்பன் வந்து உன்னை கண்டால் உன்னை கண்டது என்ன செய்வார் தெரியுமா? நீ மானிடனாயிருவையானா மந்திர வாழுகுன்னை இறை கொடுப்பான். நீ தேவதையாயிருவையானால் உன்னை சிவளுக்குள்ள விடுதாழைவா. உன்னை கரத்தில் கொண்டு தாழ்வாடா. நீ வந்த வழி போய் வீடடா, அதோ வந்த வழி போய் வீடடா. உடவாடானை இழகாதடா. மரியாதையாக வந்த வழி போய்விடு என்றாள் அந்த மாவுசைக்கு. அப்பொழுது எங்கள் மாகாண பேச்சு மகன் மாயாண்டி சொல்கின்றார். பெண்ணே, ஏ மாவுசைக்கு, உன் தகப்பன் மந்திரத்திலே பெரியவர் என்று நல்ல தெரியும். தெரிந்துதான் இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் உன்னுடைய தகப்பன் எனக்கு யார் என்று தெரியாமல் நீ பேசுகிறாய். உன் தகப்பன் என் தாய் கூட பிறந்த தாய் மாமன், என் அம்மை கூட பிறந்த ஆசை கொண்ட அம்மான். அப்படி இருக்கும் காலத்தில் மாமனாக அவர் இருக்க இந்த மருமகன் என்னை வெட்டிவிட்டு
இப்பேற்பட்ட அழகுடைய மகள் உன்னை கொண்டு உன்னுடைய தகப்பன் என்னம்மா செய்வார்? உன் தகப்பன் இப்பொழுது வந்து என்னை கண்டால் கண்டது என்ன சொல்வார் தெரியுமா? ஆடையும் அன்பும் கொண்ட மருமக பிள்ளை வந்தார் என்று. மகள் உன்னை கையிலே பிடித்து மருமகன் என் கைவட்டத்திலே கொடுப்பார் என்று எங்கள் மாற்றான பேச்சு மகன் மாயாண்டி சொல்கின்ற நேரத்தில் அந்த மந்திரவாதி போல என் மகள் எண்ணுகின்றாள். இந்த சண்டான பண்டாரம் பிச்சை ஏற்றான் என்று வார விதி அறியாமல் வந்தோமே பிச்சை போட. நம்மை பேசாத வார்த்தை அல்லவா பேசி பேசுகிறான். ஆனால் இந்த பண்டாரமிடத்திலே சண்டை போட்டு சொன்னால் தல வாசல் விட்டு போக மாட்டார் போல் இருக்கிறது. இந்த பண்டாரமிடத்திலே கொஞ்சம் சமாதானமாக பேசி நயந்து பேசி கொஞ்சம் சிரித்து பேசி எப்படியாவது இவரை இந்த தலவாசல் விட்டு அனுப்பிவிட வேண்டும் என்று மாவுடைக்கு மனதில் நினைத்தாள். வாருங்கள் என்பீரிலே ஆழையும் அன்பு மிக்க கொண்டைய ராஜாவி, நீங்கள் பிறந்த வீடு ஓஹோ என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த காடானது உங்களை வா வா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே படுத்த நல்ல கிழவருக்கு பத்தினி பெண் ஆமா ஏதோது வந்த கிழவருக்கு தாஜா துணைக்கு பெண்ணு தாஜா துணைக்கு பெண்ணு நானாவே இத்தனை வயதிற்கு பின்னதாக என் மீது பிரியப்படுகின்றீர்கள் அல்லவா? உங்களுடைய பிரியத்திற்காக நானும் சம்மதித்து என் தாயும் சம்மதித்து என்னை நீங்கள் கல்யாணம் செய்து கொண்டால் கல்யாணம் செய்த நாம் இரண்டு பேர்களும் ஒரு ஊர் பயணம் போக வேண்டும் என்று, ஒரு தேர் பார்க்க வேண்டும் என்று, ஒரு திருநாள் பார்க்க வேண்டும் என்று நாம் இரண்டு பேர்களும் ஒன்றாக சென்றால் நம்மை கண்டு கேலி செய்தால் என்னை மாலையிட்ட உங்களுக்கு இந்த வையகத்திலே கேவலம் தானே தாத்தா. ஆனால் இன்னும் சொல்றேன், நம் இரண்டு பேர்களுக்கும் சமையல் சாப்பாடு செய்ய வேண்டும் என்று நான் தந்த செப்பு குடம் எடுத்து தண்ணீர் கரைக்கு சென்றால் தண்ணீர் கரை ஓரத்திலே சில வாலிபர்கள் எல்லாம் கூடி நின்று கொண்டு கண்டு கேலி செய்தால் மாலையிட்ட உங்களுக்கு இந்த கேவலம் தானே. ஆனதினால் தயவு செய்து என்னை மறந்து இந்த தலைவாசல் விட்டு போய்விடுங்கள். பிச்சை வேணுமானாலும் வாங்கிவிடுங்க, வேண்டாம் என்றாலும் போய்விடுங்கள் என்றாள். அதற்கு இந்த ஆண்டவர் மாயாண்டி சொல்கின்றார், அடி மாவுசகி சகர்த்து வார்த்தை எழாதடி. என்று எங்கள் மாயாண்டி சுடலை சொல்கின்ற நேரத்தில் அந்த மந்திரவாதி போல என் மகள் மாவுசகி என்கிறாள், என்னடா பார்ப்பதற்கு தான் ஒரு கிழவன் போல் இருக்கிறான், பேச்சை பார்த்தால் வாயும் புலி போல் பேசுகிறான். காண்பதற்கு தான் ஒரு கிழவன் போல் இருக்கிறார், பேச்சை பார்த்தால் கவடாக பேசுகிறார். ஆனால் இந்த பண்டாரத்தை பார்க்கும் பொழுது மானிடனா தேவையோ மர்மம் ஒன்றும் தெரியலையே. வாலிபனும் கிழவன்தானா நகைகள் ஒன்றும் நமக்கு தெரியலையே. கால நல்ல விதிதானா எந்தலையிலே பரமதேவன் எழுதிவிட்ட கற்பனையோ தெரியவில்லை. இந்த வேளையில் நமது தகப்பனை யாரை கொண்டு அழைப்பது, நம்முடைய தகப்பனை எவரை கொண்டு அழைப்பது என்று மனங்கலங்கி புலம்புகிறாள்.
இப்படி இருக்கும் காலத்தில் என்ன காரணம் நடக்குகிறது பாருங்கள். இந்த மாவுஜக்கியை பெற்ற தகப்பல் அந்த மந்திரவாதி பெரும்புலையில் மத்தியான மாரியம் கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே மந்திரவாதி புலையனுக்கு வலது கண் துடித்தது, இடது பெருந்துடையிலே பள்ளி விழுந்தது, உச்சிக்கு நேராக கெவுளி அடித்தது. கெவுளியுடைய சாதிரத்தை கட்டுணர்ந்த மந்திரவாதி பெரும்புலையல் தன்னுடைய மனதிலே என்ன எண்ணுகிறான் பாருங்கள். நம்ம பெண்மகளுக்கு நமது அருமை மகள் மாவுஜக்கிக்கு தோஷம் ஆனதினால் மகளுடைய அரண்மனைக்கு மகளுடைய அரண்மனைக்கு இப்பொழுதே மகளை சென்று பார்க்க வேண்டும் என்று மகளுடைய அரண்மனைக்கு கண்டீரவாதி வாரானை கண்டீரவாதி வருவேலை அந்த மாயாண்டி கண்டாரையா அந்த மந்திரவாதி வருவதைக் கண்ட எங்கள் மாயாண்டி பண்டாரமாக நின்றவள் அந்தரத்திலே மறைந்து கொண்டார். மந்திரவாதி மகளை வந்து கண்டான். மகள் அழுத கண்ணீரும் சிந்தையுமாக இருப்பதை பார்த்தான். நீ அழுத கண்ணீரும் சிந்தையுமாக இருப்பதற்கு காரணம் என்ன? வாடாது திருமூலங்கள் அந்த மந்திரவாதி கேட்கும் பொழுது மகளான மாவுஜக்கி சொல்கிறாள், ஏ என்ற பாவங்க என்னவென்று சொல்வேனப்பா, யாரோ ஒரு பண்டாரம் விஜய் என்று கேட்டான். விஜய் கேட்ட கீழவருக்கு பிச்சை போட வந்த என்னை அந்த பிச்சாண்டி பண்டாரம் பேசாத வார்த்தையெல்லாம் பேசி என்னை ஏசினான். அவன் ஏச்சி பேச்சு பொறுக்காமல் என் தகப்பன் உன்னை நினைத்தேன், நீயும் தரிச்செயலாய் வந்தாய். உன்னை கண்டதும் பண்டாரமாக நின்றவள் மாயமாக மறைந்து விட்டான். மகளுடைய வார்த்தையை கேட்டான். மந்திரவாதி கோபம் கொண்டான். என்னடா, மகளிடத்திலே பிச்சை கேட்டவன் மானிடனா? அவன் தேவதையா? அதை பார்க்க வேண்டும் என்று அந்த மந்திரவாதி மை போட்டு பார்க்கிறான். ஆராய்ந்து பார்க்கும் போது அந்தரத்திலே நின்று கொண்டு எங்கள் மாயாண்டி
ஒரு சத்தம் ஓடுகின்றார். எப்படி ஓடுகின்றார்? யாரட வாய வாய ஈஸ்வரன் மாயாண்டி சுடலை நான் தானடா, உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. சில தினங்களுக்கு முன்னதாக காத்திருந்த திரவிய கருவருக வந்தேனடா கொள்ளையிட வந்த உன்னை குடிகெடுக்க வந்தேனடா. மந்திரவாதி, உன்னுடைய மந்திரம் என்னடா செய்யும்? ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேளு. உன்னுடைய மந்திரம் என்னுடைய தந்திரம், மந்திரவாதி மந்திரம் மாயாண்டி தந்திரம், கொலையனோட மந்திரம் இந்த பேசி மகன் தந்திரம். எண்ணி எட்டு நாளைக்குள்ள நீ அறிந்து கொள்வாய் பெருமுறை. என்று ஆண்டவையும் மாயாண்டி மறைந்தார். அப்பொழுது இந்த மந்திரவாதி என்கிறான், ஆகா நம்மிடத்திலே என்ற பொல்லாத தேவதை அல்லவா வந்திருக்கிறான், நம்மிடத்திலே 8 நாளை ஜபதம் அல்லவா வைத்திருக்கிறான், 8 நாளை ஜபதத்திலே நாம் பெற்ற மகளை என்ன கோரணி செய்வானோ தெரியவில்லை என்று 8ஓடு 8 நாளாக மகளுக்கு 7வது அரைகளவு பக்கத்தில் உருவிய வாழும் கையுமாக மந்திரவாதி காவல் இருக்கிறான். இப்படி மகளுக்கு காவல் இருக்கும் காலத்தில் 8வது நாளையில் எங்கள் ஈஸ்வரன் மாயாண்டி என்ன செய்தார்? இட்டே சபதம் முடிக்க அப்படி சமாதி அந்த மாவுழக்கி அரண்மனையிலே சாமம் போல் எங்கள் மாயாண்டி வருகின்றார். மந்திரவாதி உருவிய வாழும் கையுமாக மகளுக்கு காவல் இருக்கிறான். இதை கண்டார் எங்கள் பேச்சு மகன். என்னடா 7 அரைக்கதவும் பூட்டி இருக்கிறது, மந்திரவாதி மகளுக்கு காவல் இருக்கிறான், எப்படி நாமல் செல்லுவது? இட்ட சபதம் முடிப்பது என்று எங்கள் மாடான பேச்சு மகன் என்ன செய்தார்? ஒரு பள்ளி போல வடிவெடுத்து
போல் வடிவம் எடுத்து 7வது அறையிலே ஒரு பள்ளி போல் வருகிறார் மாயாண்டி. அந்த 7வது அறையிலே மந்திரவாதி புலையன் மகள் மாவுழக்கி தனக்கு வருகின்ற இடையூறுகளை சத்தியன் கவனியாமல் 7வது அறையிலே நித்திரை செய்கிறாள். பள்ளி போல் இருந்த எங்கள் பேச்சு மகன் மாயாண்டி 19 வயதுடைய பருவ புருஷனை போல் வடிவம் எடுத்தார். அந்த மாவுழக்கி படுத்திருக்கும் கட்டிலே வைத்திருக்கக்கூடிய பரிமளவான திரவியத்தை தன் தேகமெல்லாம் அணிந்து கொண்டார். பலகார பக்கணம் பால் வளத்தை உண்டு கொண்டார். வெற்றிலையும் வாக்குகளும் எங்கள் மாயாண்டி ஓட்டுக்கொண்டார். தெற்கே தலை வைத்திருந்த தென்னாட்டு காளி புலையன் மகளை வடக்கே தலை திருப்பி வைத்தார். தூண்டாத மணிவிளக்கை குவீரனை நிறுத்தினார். நிறுத்திய பேச்சு மகன் மாயாண்டி அந்த மந்திரவாதி புலையன் மகள் மாவுழக்கி என்ற பெண்ணாளோடு மாலையிட்ட மன்னனை போல் மருகி விளையாடினாரே ஆடினாரே. கொண்ட நல்ல கணவனை போல் கணவனை போல் கூடி விளையாடினாரே ஆடினாரே. விடியும் மட்டும் விளையாடி விளையாடி ரிஷியனுடைய கர்ப்பமானது ராஜரிகாதி என்ற வடமொழி போல் எங்கள் ஆண்டவள் மாயாண்டி சுடலை அந்த மந்திரவாதி புலையன் மகள் மாவுழக்கி என்ற பெண்ணாளை 5 மாத கர்ப்பம் போலே எங்கள் ஆண்டவன் உண்டு 5 மாதை கர்ப்பம் போல அவளை உண்டு பண்ணி பண்ணாத கோலமெல்லாம் பண்ணி பழையபடி ஒரு வள்ளி போல் வடிவம் எடுத்தார். 6 அறை கடந்தார். முதலாவது 7வது அறையிலே மகளுக்கு காவல் இருக்கிறானே மந்திரவாதி. அந்த மந்திரவாதியை வந்து கண்டார். வந்து கண்டு சொல்கின்றார், யாரட வய வயல மந்திரவாதி 8 நாள சபதம் அதை என்று சென்று முடித்தேனடா. அதே மந்திரவாதி 8 நாளை சபதத்தை இன்றைக்கு சென்று முடித்து விட்டேன். என்னுடைய இல்லத்திற்கு போகிறேன். தன்னுடைய இல்லம் ஆதிச்சங்கநல்லூர் வந்து சேர்ந்தார். ஆனால் பாருங்க, மாயாண்டி கையினால் அடிபட்ட மந்திரவாதி மதிமயங்கி அந்த 7வது அரைக்கதவோடு சாய்ந்து இருக்கிறான். இப்படி இருக்கின்ற நேரத்தில் அருணசந்தி உதயமாகிறது. ஆதித்தன் உதயமாகிவிட்டது. அந்த மந்திரவாதி புலையன் மகள் எழுந்தாள். எழுந்து பார்க்க என்ன அலங்கோலமாக இருக்கிறாள் பாருங்கள். கொண்டையாது உலைந்திருக்கு, கொண்டை பூவாடிருக்கு, அடிவயேறும் கணத்திருக்கு, 5 மாதை கர்ப்பம் போல இதை எல்லாம் கண்ணிலே கண்டாள். அந்த மாவுழக்கி உழைத்த முந்தாணி சேலையை அள்ளி கொடுங்கையிலே போட்டாள். தனக்கு காவலாக இருக்க
முட்டி முட்டி அழுது முகத்தில் அறைந்து அழுது புலம்புகிறாள். அட பாவி என்றகப்பா, என் வாழ்வு கெட்ட பின்னால் இருக்கணுமா இந்த பூமியில்? நீ ஆடாத பேய்களை எல்லாம் ஆட வைக்கக்கூடிய பொலையனானி என்று ஏங்கி ஏங்கி அழுகிறாள். அப்பொழுது இந்த மந்திரவாதி சொல்கிறான், என் அருமை மகளே மாவுடக்கி, என்னுடைய திரேகத்தையும் கட்டாமல் திசைகளையும் கட்டாமல் மெய் மறந்து இருந்தேன். மோஷம் செய்தான் அந்த பண்டாரம். ஆனால் என் மகளே மாவுடக்கி, பதராத பாதராக, ஒன்றுக்கு நீ அஞ்சாதே. கூடிய சீக்கிரத்தில் உன்னை கற்பழித்த பாதகனை கைப்பிடியாக பிடித்து தருகிறேன் என்று ஆட்சி மனம் தேற்றி ஆறுதலையான வார்த்தைகளை சொல்லி மகள் இருக்கும் 7வது அறையில் மகளை கொண்டு வைத்தான். மகளை வைத்துவிட்டு இந்த மந்திரவாதி எண்ணுகிறான், ஆண்டவரை மாயாண்டி சுடலையை எப்படி பிடிப்பது, சிமிழுக்குள்ளே அடைப்பது, அந்த தேவதையை கஷத்திலே கொண்டு தாழ்ப்பது என்று மந்திரவாதி எண்ணிக்கொண்டிருக்கிறான். எங்கள் மாயாண்டி சுடலை என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்? மந்திரவாதியை எப்படி கொல்லுவது, அந்த மந்திரவாதி புலையன் மகள் மாவுழகியை எப்படி நாங்கள் வெளிவாங்குவது என்று இவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கும் காலத்தில் என்ன காரணங்கள் நடக்குகிறது? அந்த காக்காட்சி மலை கண்ணாடி சோலையில் மந்திரவாதி புலையனுக்கு சொந்தமான 7 மலங்காவிரி அந்த பழிய மக்கள் செய்த பயிர்கள் எல்லாம் எங்கள் மாகாண பேச்சி மகன் மாயாண்டி அழிக்குகின்றார். அப்பொழுது பழிய மக்கள் மந்திரவாதியிடத்தில் முறையிட்டார், நீங்கள் வந்து விலைக்கு கொடுக்க வேணும், நாங்கள் செய்த பயிர்கள் எல்லாம் அழிந்து விட்டது என்றார். அப்பொழுது மந்திரவாதி சொல்கிறான், நான் வந்து விலக்க வேண்டுமையானால் 1000 பொன் செலவு செல்லும், 500 பொன் வெகுமதியும் இலைகளில் முன்னதாக வைத்தால் விலைக்கு தருவேன் என்றான். அப்படியே நல்லதென்று தாப்போரை பிரகாரம் எல்லாம் சாமானம் சேகரித்து 7 மலங்காவிலே என்னை எதிர்பார்த்துக் கொண்டே இருங்கள், வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்று வந்து நான் விலைக்கு தருவேன் என்று வலிய மக்களை அனுப்பினான். வலிய மக்கள் தாப்போரை பிரகாரம் சாமானம் சேகரித்து 7 மலங்காவிலே மந்திரவாதியை எதிர்பார்க்கிறார். ஞாயிற்றுக்கிழமை என்ற ஞாபகம் வந்தது. இலையை விட்டு எழுந்தான். போட்ட சாதம் உண்ணவில்லை. தன்னுடைய மனைவி உலக்குடியாரிடத்தில் ஓடி வந்தான். பெண்ணே, இன்றைக்கு 7 மலங்காவிலே நான் விலக்க போக வேணும். மஜ்ஜி ஏறி அறை திறந்து மயிற்சிமிழை எடுத்து வருவாய், அச்சரை 7 கொடி பிரம்பு அடுக்கு சிமிழெல்லாம் எடுத்து வருவாய் என்று அந்த மந்திரவாதி தன் மனைவியிடத்திலே சொல்ல, அந்த புலக்குடி சொல்கிறாள், வாருங்கள் என் கணவர் 7 மாதம் சனியனே. முதலாவது அவசகனம், 7 மலம்மாவிலே ஏன் விலக்க போகக்கூடாது? மன்னவா, நேற்றிரவு நான் படுத்து நித்திரை செய்யும் பொழுது கண்டேதான சொல்லுங்கான். அப்பொழுது அவனுடைய மனைவி சொல்லுகிறாள், மன்னவா, நேற்று இரவு நான் படுத்து நித்திரை செய்யும் பொழுது என்ன கனவு கண்டேன் தெரியுமா? கொத்தி தின்னும் பெற்ற குடியிருந்து சாக கண்டேன். நான் அருகி அரைக்கும் மஞ்சே கறி உருண்டையாக திரள அடியோடு ஒரு ஆரம்பா அதை வீழ காணவே அடிக்கிலே லட்சி புதுபாய் அடியோடு சாயே கண்டேன். இன்னும் என்ன கனவுகள் எல்லாம் கண்டேன் தெரியுமா? யார கழுத்து
கல்யாணம் இருக்க கனவு கண்டாய் பணம் நமக்கு கிட்டும் ஓடி கண்ட கனவு தோஷம் எல்லாம் காவில் போய் என்று மகிழறி அறை திறந்து மணிக்கு விலை எடுத்து வந்தார். அச்சரையோடு கொடி பிறந்து அடுக்கு கையில் கருவான தண்டூரித்து தண்டிய ராய்தான் சமைத்தான். தண்டியேறி அறியினானே சண்டான காணி விரும்புலைகள் அந்த மந்திரவாதி தண்டியலில் ஏறினான். அந்த அவருடைய மந்திர சக்தியினால் பூதகணங்கள் சுமந்து வருகிறது மந்திரவாதி தண்டியலை. மந்திரவாதி வருவதை கண்ட அறையிலே உள்ள தேவதைகள் எல்லாம் நடுங்குகிறது. தேவைகள் எல்லாம் ஓடி ஒழித்து விட்டது. அந்த வலிய மக்களிடத்திலே நாபோலை பிரகாரம் ஜாமானம் சரி பார்த்தான். அந்த 7 மலங்காவிலே ஈதிறக்க வேண்டும் என்று 5 வகைப்படிகள் கொண்டு அச்சர சுத்தியாக கோலமிட்டு அமர்ந்திருந்து பூஜை பண்ண ஒரு ஆம பலகை எடுத்து போட்டு 9 கும்பகலசம் வைத்து உயர்ந்த பூரண கும்ப வைத்து நனையாத பச்சரிசி நாடுரியா தேங்காயில் 21 வைத்து கண்ணி நூத்த நூல் எடுத்து காவுக்குள்ளே இலைகள் போட்டான். கருங்கிடாய கொண்டு வந்தான். காவிற்குள்ள தேடி ஒரு நடுவிளையிலே நின்று கொண்டு அந்த மந்திரவாதி சிதம்பர சக்கரம் அறிந்தார். சீறி கிறந்தாரே எங்கள் மாயாண்டி சுடலை சம்பன உச்சாடினார். உரி ஜபிக்கும் வேளையில் எங்கள் மாயாண்டி உருமுகிறார் வேங்கை போல். அடே மந்திரவாதி, ஈவிரக்கவா வந்திருக்கிறாய்? என்னை பிடிக்க முன்னால் முடியுமோடா என்று முலையனுடைய கையிலே இருந்த புதுச்சுடலை பிடுங்கி செவிட்டிலட்டி அறைந்தார். செவிட்டிலே எட்டி அறைய செல்ல காணி விரும்புலைகள் எதிர்த்து மாறணும் உச்சரித்தான். எட்டி மிதித்தார் மாயாண்டி. எட்ட போய் விழுந்தான். எட்ட போய் விழுந்து மந்திரவாதி எழுதுகிறான். ஆகா, நம்முடைய தேவி நம்மிடத்தில் கனவு கண்டு சொன்னாலே தேவி வார்த்தை கேடாய் வந்தோம். நம்ம தேவி சொன்ன வார்த்தை போல வீட்டில் அறைப்பட்டோம். ஆனால் இது பூஜை அல்ல, புழுவல்ல. நமக்கு கிரமராக வந்து இந்த தேவதை நம்மை கொண்டு விடுவான் என்று நினைத்து பழைய மக்கள் இன்றைக்கு என்ன தலையானதினால் என்னால் ஈவிலக்க கூடுவில்லை, வருகிற ஞாயிற்றுக்கிழமை என்று வந்து ஈவிலக்கி தருவேன் என்று மாயாண்டி சுடலைக்கு பயந்து மந்திரவாதி ஓடி வருகிறான். மந்திரவாதி, எங்கே சென்றாலும் உன்னை நான் விட போறதில்லை என்று பின்னராகவே வருகிறார். மந்திரவாதி தன்னுடைய வீட்டிற்கு வருகிறான். 4 கோட்டை வாசலிலும் காவல் வைக்கிறான். காவலும் கட்டுமாக இருக்கின்ற நேரத்தில் எங்கள் மகான பேச்சு மகள் மாயாண்டி சுடலை இவனுடைய காவலை உரைக்க வேணும் என்று அந்த வடக்கு கோட்டை வாசலில் மாகாளி காவலில் வருகிறான். மாகாளி காவலிலே எங்கள் மாயாண்டி சுடலை வந்து என்ன செய்தார்? 51 பந்தங்களை அடுக்கு பந்தம் போடுகிறார். மாட்டெலும்பு செங்காமத்தை
கோபம் கொண்டு மாயாண்டி சுடலை பார்த்து சொல்கிறாள், யாரடவாய வயல எவையல தேவதைய என்ன சற்று மதியாமல் என்னுடைய காவலில 51 வந்தங்களை நீ அடுக்கு பந்தம் போட்டதென்ன? காரணத்தை சொல்லாவிட்டார் இந்த மாகாளி நமக்கு தாயாக இருந்தும் உலையனைத்தானே மதித்திருக்கிறாள், பெற்ற பிள்ளையை மதிக்கவில்லையே என்று தாய் என்றும் வாராதபடி மாகாளியை மாயாண்டி செவிட்டிலட்டி அறைந்தார். அந்த மாகாளி அறைவார் மலங்காவு எல்லாம் மதரு அடி ஒருக முடியாது அபயம் போட்டாலே மாகாளி. அந்த மாகாளி போட்டே மாகாளி போட்டே மந்திரவாதி காதி மந்திரவாதி காதில் கேட்டான். 4 கால் வெள்ளி சவுக்கு எடுத்து நலமுடனே வெளியே வந்தான். ஏனம்மா மகாளி அத்தசரி சமோ நீ அபயமிட்ட காரணம் என்று அந்த மந்திரவாதி கேட்கும் பொழுது அன்னை மாகாளி சொல்கிறாள், அடே மந்திரவாதி, என்னையே அந்த தேவதை அடித்து விட்டான், உன்னை உயிரோடு வைத்து பார்ப்பானா என்று மாகாளி மந்திரவாதியை பார்த்து சொல்கின்றார். அடே மந்திரவாதி, நீ படித்தது மந்திரம் என்றால், நீ புலையனுக்கு பிறந்தது நிஜமானால் இந்த பொல்லாத தேவதையை பிடித்து அடைக்க வேணும், இல்லாவிட்டால் நீ படித்தது மந்திரம் அல்ல என்று மாகாளி சொல்ல, எங்கள் மாயாண்டி சுடலையை எப்படியாவது பிடித்து அடைக்க வேணும் என்று மந்திரவாதி மனதிலே நினைத்து மலையிலே உள்ள கருக்கள் கொண்டு மை சேர்க்கிறார். இவன் மை சேர்ப்பதை எங்கள் மாயாண்டி சுடலை பார்த்துக் கொண்டே நின்றார். அடே மந்திரவாதி, என்னை பிடிக்கவா நீ மை சேர்க்கிற? இதோ உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று புலிப்பாய்ச்சல் பாய்ந்து புலையனை காலால் எட்டி உதைத்தார். அந்த நேரத்திலே மந்திரவாதி எண்ணுகிறான், இந்த பொல்லாத தேவதையை மந்திரத்தால் பிடிக்க முடியாது, மாரணத்தால் பிடிக்க முடியாது, இவனை தந்திரத்தாலே பிடிக்க வேணும் இந்த சண்டாள தேவதையை என்று அந்த மந்திரவாதி என்ன செய்கிறான், ஆண்டவர் மாயாண்டிக்கு 7 அடுக்கு பரன் போட்டு அடுக்கடுக்கான வெளிகளெல்லாம் கொடுத்து 5 அடுக்கு தீபத்தை எடுத்து மந்திரவாதி ஆண்டவன் மாயாண்டிக்கு பூஜை செய்தான். 7 அடுக்கு தீபம் எடுத்து ஈஸ்வரன் மாயாண்டிக்கு பூஜை செய்தான். அந்த நேரத்திலே பாருங்கள், எங்கள் மாசான பேச்சு மகன் மாயாண்டி சுடலை இந்த நல்ல வெளியேளை எத்தனை வெளியனுக்கு கொடுத்தாலும் என்ன பிடிக்க உன்னால் முடியும், அடை உலகா பேரி கொடுத்தாயே உனக்கடங்க விந்தையான பெரியது வேறு ஒன்று இருக்குதே. விந்தையான வெளி வேறு ஒன்று இருக்கிறது என்று எங்கள் மாகாண பேச்சு மகள் மாயாண்டி பெற்ற மகளை பெரிய கேட்டார். வளர்த்த மகள் போனாலும் மாயாண்டியை பிடிக்கவே
பார்க்க வேணும் என்று அந்த மந்திரவாதி திடம் கொண்டான். திடம் கொண்டு மாயாண்டி சுடலையை பார்த்து சொல்கிறான், ஐயா மாயாண்டி சுடலை, எனது மகளை இப்பொழுதே கொண்டு வந்து உமக்கு ஊட்டு போட்டு தருமளவும் இந்த இடத்தை விட்டு ஏகவில்லை போகவில்லை என்று வாழ்ந்து வழக்கை சத்தியம் செய்து வாங்கினார். சத்தியம் செய்து வாங்கிக் கொண்டு இந்த மந்திரவாதி பெரும்புறையில் பெற்ற மகளை பலி கொடுக்க வேணும் என்று மகளை அழைக்க வருகிறான். என் தகப்பா, இந்த இரவு 15 நாளிகையில் ஓட்ட மாலை இழக்காமல் பூஷின மஞ்சனையும் அழியாதபடி பெற்ற மகள் என்னை அழைத்த காரணம் என்ன என்றாள். அதற்கு இந்த மந்திரவாதி சொல்கிறான், என் அருமை மகளே மாமுழக்கி, நாம் எடுக்குகிற காரியங்கள் எல்லாம் தட்டு தடங்களாக இருந்து வருகின்றபடியினால் நம்முடைய குலதெய்வமான மாகாளி அம்மையருக்கு மலையிலே பூஜை செய்ய போகிறீர்கள். ஆனதினால் என் அருமை மகளே காளி பூஜை பார்ப்பதற்கு கண்மணி உன்னை அழைக்க தேவி பூஜை பார்ப்பதற்கு செல்ல மகளை அழைக்க ஏ மலை பூஜை பார்ப்பதற்கு ஏ மகளை உன்னை அழைக்க என்று அந்த மந்திரவாதி சொல்கின்ற நேரத்தில் மகளான மாவுழக்கி சொல்கிறாள், என் தகப்பா, இருந்து இருந்து என்ன வார்த்தை சொல்ல வந்தாய்? மல பூஜை பார்ப்பதற்கு மகளை அழைக்க வந்தேன் என்று சொல்கிறாயே. நான் அந்த மலையிலே வந்தேனால் தலைபிள்ள சூழி ஆச்சு, நான் தாழம்பூ ஆடை ஆச்சு, இது வடை தட்டு மலையில் உள்ள தேவதை அங்கை என்னை விட்டி கைகள் கண்டால் விட்டி சாசு கண்டால் விட்டி காடி கண்டாலும் விடுவார். மலையில் உள்ள தேவதை இந்த மங்கை என்னை விட்டி என்று அந்த மகளான மாவுழக்கி சொல்ல மந்திரவாதி வெறும்புலையன் சொல்கிறான், என் அருமை மகளே மாவுழக்கி, இந்த மந்திரவாதி இருக்கும் பொழுது மலையிலே உள்ள தேவதைகள் உன்னை என்னம்மா செய்யும்? என் வார்த்தையை தவறாதபடி என்னுடன் நீ மலையிலே வந்து காளி பூஜை வார்த்தையா கண்மணியும் பிறப்பானம் என்று அந்த மந்திரவாதி சொல்கின்ற நேரத்தில் மகளான மாவுழக்கி சொல்கிறாள், என் தகப்பா, நான் வருகின்ற வழிகள் எல்லாம் பார்க்கிறேன், சதனம் பார்த்தாள் பதறுதப்பா நெஞ்சம் நல்லாள் யாங்கம் எல்லாம் மலருதப்பாள் இரலாது துடிக்குதப்பா
எங்கள் மாசான பேச்சு மகன் மாயாண்டி சுடலை நினைத்தாரு. வெளிவாங்கும் முன்னதாக நம்முடைய கண்ணால் நன்றாக பார்க்க வேணும் என்று எங்கள் மாசான பேச்சு மகன் என்ன செய்தாரு? ஒரு சில்லு வண்டு ரூபம் கொண்டு தண்டியலை 7 மலங்காவிலே கொண்டு வந்தான். 7 மலங்காவிலே கொண்டு வந்து தண்டியலை விட்டு மகளை கீழே இறக்கினான். தண்டியலை விட்டு இறக்கிய மந்திரவாதி மகளை பார்த்து சொல்லுகிறான், என் அருமை மகளே மாவுஜகி, இந்த 7 அடுக்கு பரணிலே என் மகளே நீ இருந்து பரணிலே இருந்து பார்த்திடுவாய் வேடிக்கையை என்று தன் மகளை பரணிலே ஏற்றி வைத்தான். பரணிலே ஏற்றி வைத்து அந்த பலிகார மந்திரவாதி என்ன செய்தான்? சொக்கு போடி கையிலோ திருமுகத்தில் தூவினான். மந்திரவாதி போட்ட பொடியாக சதிகாரன் விதிகாரன் மந்திரவாதி இதுதான் நல்ல தர்மம் என்று என்ன செய்கிறான் பாருங்கள் பாவி. காஞ்சூரங்கட்டை வெட்டி கைக்கு 6 முளைச்செருகி மகள் சிறகு ஆட ஒட்டாமல் சிறகு ஒரு முளை அறைந்தான். அவள் மார்பு ஆட ஒட்டாமல் பாவி மார்புக்கு முளை அறைந்தான். அவள் கைகள் ஆட ஒட்டாமல் கைக்கு 2 முளை அறைந்து கால்களாட ஒட்டாமல் அவன் காலுக்கு ஒரு முளை அறைந்து கட்டளையில் நாரிழிது ஆகி கட்டளையில் நாரிழிது அவள் காலும் கையும் கட்டினானே கயறு கொண்டு கட்டும் போது அப்போ கண்மூடித்தாள் மாவுஜகி. கயறு கொண்டு கட்டுகின்ற நேரத்தில் அந்த மாவுஜைக்கு கண்முழித்து பார்த்தாள். அட சண்டாள பாதகனே, ஏ சதிகாரா விதிகாரா கொடுமக்கார மந்திரவாதி, என்னை வீட்டிலே இருந்து அழைத்து வருகின்ற காலத்தில் என்ன சொல்லி கூட்டி வந்தாய்? இந்த 7 மலங்காவுக்குள்ள அடபாவி காவுக்குள்ள வந்த உடல்
கல்லோ உன் மனது எவ்வாவி கரையலையோ உன் மனது இரும்போலான் உன் மனது அடவாவி இளம்பெண்ணனே வைரந்தானா அடகண்டாள பாதகனி எந்த கப்பாட்டதிகாரா கல்லும் கூட கரைந்திடுமே கரையலையோ உன் மனது இரும்பும் கூட இழகிடுமே இழகலையோ உன் மனது இந்த சாமாதி சாமம் போல் நீ செய்யக்கூடிய அநியாயத்தை என்னை பெற்ற தாயிடத்தில் இப்போ யாரு போய் சொல்ல போறா அடே சண்டாள பாதகனே சதிகாரா எந்தகப்பா நீ செய்யக்கூடிய அநியாயத்தை என்னை பெற்றதாய் புலக்கூடியாள் கண்டாலும் ஒரு பாடா அட சண்டாள பாதகனே நீ கரும தொழில் செய்வதனால் என்னை பெற்றதாய் புலக்கூடியாள் எத்தனையோ கோவில் குளங்கள் சென்றும் எத்தனையோ தான தர்மங்கள் எல்லாம் செய்து பார்த்தும் சந்ததி குழந்தை இல்லாமல் இருக்க கடைசியில் என்னை பெற்றதாய் புலக்கூடியாள் ஆதிஜவாகிழமையிலே அடுத்த வீட்டு பெண்களோடு ஔவையார் நோம்பிருந்து மாவீரே பிறந்த என்னை விதிகாரா குருமகார மந்திரவாதி ஆண்டவள் மாயாண்டி சுடலைக்கு என்னை நீ வெறி கொடுக்காமல் இருக்க போவதும் இல்லை. மாயாண்டி சுடலை என்னை வெறி வாங்காமல் இருக்க போவதும் இல்லை. என்னுடைய திருவயத்திலே ஜனித்திருக்கும் குழந்தை ஆணோ பெண்ணோ தெரியவில்லை. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என் பெயர் விளங்கும்படி என்ன கொண்டாலும் மந்திரவாதி புலையனுக்கு அவனை அறியாமலேயே அவனுடைய கண்களிலே இருந்து இரத்த கண்ணீர் சிந்துகிறது. அப்பொழுது எங்கள் மையான கரையாண்டி ஆண்டவள் மாயாண்டி சுடலை சத்தமிடுகிறார். யாரோ வாய வாய
மகளை வெட்டி முறித்து பெரியோட வேலையாது தகருத வெட்டி முறித்து பெரியோட இன்னும் ஒரு நிமிஷம் தவறுமா ஒரு வேலைக்கு இரு வேலைதான் உன்னை சேர்த்து வாங்க வேண்டாம். மாயாண்டி சத்தமிட மாவுழைக்கு சாபம் எடுக்கிறாள். ஏ எந்த சத்தமிடுகிறார். மாயாண்டி சத்தமிடுவதை மந்திரவாதி காதில் கேட்டான். ஆகா, இன்னும் ஒரு நிமிடம் தவறுமையானால் நம்மையும் சேர்த்துக் கொண்டிடுவான் என்று பெற்ற மகள் என்று பாராமல் வாழை அறுவாழை கையிலே உத்திரமூர்த்தி மாயாண்டி யாரிடவா எவையே மந்திரவாதி எது கொண்டேன் எது கொண்டேன். ஆனால் நான் சத்தியம் தவற மாட்டேன். சத்தியம் தவறாமல் அடைபட வேண்டும். சிமுளை கொண்டு வைப்பா என்று தில்லைவனம் மாயாண்டி சொல்கின்ற நேரத்தில் மந்திரவாதி சிமிழை கொண்டு வைக்க எங்கள் மாயாண்டி சுடலை சத்தி அந்த